சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களாக இருக்கும் நீர்நிலைகளின் மட்டம் பெரிதும் சரிந்து வருகிறது. சோழவரம் ஏரி முற்றிலும் வறண்டு விட்டதால் ராட்சத மோட்டார் கொண்டு தண்ணீர் எடுக்கும் நிலை உருவாகியிருக்கிறது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்நிலைகள் உள்ள மாவட்டம் திருவள்ளூர். இந்த மாவட்டத்தின் முக்கிய ஏரிகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து தற்போது 1.437 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே இருப்பு உள்ளது. புழல் ஏரியின் நீர்மட்டம் 1 அடிக்கும் குறைவாக இருக்கிறது. செம்பரப்பாக்கம் மற்றும் பூண்டி ஏரிகளின் நீர்மட்டம் கிருஷ்ணா நீரின் வரத்து காரணமாக சற்றே உயர்ந்திருந்தாலும் கிருஷ்ணா நதி நீர் முழுவதுமாக கிடைப்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. ஒட்டுமொத்தமாக சென்னையின் குடிநீர் தேவைக்காக புழல் ஏரியிலிருந்து வினாடிக்கு 55 கன அடி தண்ணீர் பம்ப் செய்து அனுப்பப்பட்டு வருகிறது. சோழவரம் ஏரி முழுவதுமாக வறண்டு விட்டதால் ராட்சத மோட்டார் கொண்டு தண்ணீர் இறைக்கப்படுகிறது. இது ஓரிரு வார காலத்திற்கே சென்னைக்கு குடிநீராக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. குடிநீருக்கே பஞ்சம், எல்லா ஏரிகளும் வத்தி போச்சு. தண்ணீருக்கு சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஜனங்க. எனக்கு திருவள்ளூர் மாவட்டமே இப்படி இருக்கும்போது சென்னை மக்களுக்கு குடிநீர் எப்படி கொடுக்க போறாங்கன்னு தெரியல. பருவமழை காலத்தில் கிடைத்த தண்ணீரை தேக்க தவறியது இந்த நிலைக்கு காரணம் என கூறுகிறார்கள் சமூக ஆர்வலர்கள். ஆறுகளின் குறுக்கே 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு தடுப்பணை கட்டியிருந்தால் இதுபோன்ற தண்ணீர் பஞ்சம் ஏற்பட வாய்ப்பே இல்லை என்கிறார் ஆரணி ஆற்றுப்படுகை பாதுகாப்பு சங்க தலைவர் தாமோதரன். மறுபடியும் 5 கிலோமீட்டருக்கு ஒரு செக் டேம் கட்டி தடுப்பணை கட்டி அங்கங்கே நீர் சேகரித்தா மறுபடியும் அந்த நீரினுடைய இது பெருகும். அதுக்கு செக் டேம் கட்டணும். ஏரிகளையும் நீர்நிலைகளையும் தூர்வாராமல் இருந்ததால் மழை நீர் தேங்கி நிற்காமல் போக நீர்நிலைகள் இப்போது வறண்டு பாலைவனமாக காட்சியளிக்கின்றன. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கான தண்ணீர் தட்டுப்பாடுடன் சென்னைக்கான குடிநீர் பற்றாக்குறையும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. ஏற்கனவே பெய்த மழையை தவறவிட்ட நாம் இந்த முறையாவது தண்ணீரை சேமித்து வைத்தால் சென்னையின் குடிநீர் பஞ்சம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய குடிநீர் பஞ்சத்தை முற்றிலுமாக தீர்க்க முடியும் என இவர்கள் நம்புகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் எழில்.